ரியல் எஸ்டேட் மசோதா விவகாரத்தில் மைத்துனர் ராபர்ட் வதேரா தூண்டுதல் பேரில் ராகுல் குரல் கொடுப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்க பணம் கட்டி ஏமாந்தவர்கள் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை சனியன்று சந்தித்து முறையிட்டனர். வீடு வாங்க ஆசைப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்காக தான் குரல் கொடுக்கப் போவதாக அப்போது ராகுல் அறிவித்தார். இதுகுறித்து பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் GVL நரசிம்மராவ் கூறுகையில், வீடு வாங்குவோரின் உரிமைகளை காக்கும் வகையிலேயே ரியல் எஸ்டேட் சட்ட திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பில்டர்களுக்கு ஆதரவாக இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேராவும் ஒரு பில்டர்தான் என்பதை சுட்டிக்காட்டிய நரசிம்மராவ், மைத்துனரின் தூண்டுதலின் பேரிலேயே ராகுல் பேசுவதாக குற்றம் சாட்டினார். Rahul Gandhi has apparently met some home buyers yesterday. It seems he has only met his own brother-in-law Robert Vadra and his builder friends and made the kind of attacks that he did on the government. The new bill, the Real Estate Amendment Bill, protects the interests of ordinary consumers, home buyers, and it does not protect the likes of Robert Vadra. Rahul Gandhi apparently is speaking at the behest of Robert Vadra and his builder friends. குறித்த நேரத்தில் வீடுகளை ஒப்படைக்காதது என்பது போன்ற முறைகேடுகளில் ரியல் எஸ்டேட் பில்டர்கள் ஈடுபடுவதை தடுப்பதற்கான அம்சங்கள் ரியல் எஸ்டேட் மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறிய பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் நரசிம்மன், வீடு வாங்குவோருக்கு எதிரான அம்சங்கள் மசோதாவில் இடம்பெற்றிருப்பதாக நிரூபிக்க முடியுமா என ராகுலுக்கு சவால் விடுத்தார்.